வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் போஸ்டர் செட்கிர், போஸ்டர் செம ஸ்ட்ராங் செம சேஃப். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட தீபாவளி பண்டிகை. புத்தாடைகள் உடுத்தியும் மத்தாப்பு கொளுத்தியும் மக்கள் உற்சாகம். திருச்சி, வேலூர் என தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடிய மக்கள். பட்டாசுகளை வெடித்தும் மத்தாப்புகளை கொளுத்தியும் ஹாப்பி தீபாவளி என உற்சாக முழக்கமிட்ட மக்கள். மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் களை கட்டிய தீபாவளி கொண்டாட்டம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒரே இடத்தில் பல்வேறு வகையான பட்டாசுகளை வெடித்து உற்சாகம். கண்கவர் வான வேடிக்கைகளுடன் தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடிய மக்கள். இரவில் வானில் வர்ணஜாலம் நிகழ்த்திய பட்டாசுகள். தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பட்டாசுகளை வெடித்து தீபாவளி கொண்டாடியதன் எதிரொலி. தஞ்சை, மதுரை, நெல்லை, கோவை என அனைத்து மாவட்டங்களிலும் கடும் புகைமூட்டம் காரணமாக முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். பல்வேறு மாவட்டங்களிலும் பட்டாசு புகையின் தாக்கம் காரணமாக காற்றின் தர குறியீடு மேலும் அதிகரிக்கக்கூடும் என தகவல். இரவு நேரத்தில் 1 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்ற உத்தரவு காற்றில் பறக்க விடப்பட்டதால் காற்று மாசு அதிகரிப்பு. தீபாவளியையொட்டி தமிழகம் எங்கும் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் பக்தர்கள் வழிபாடு. அதிகாலை முதலே புத்தாடை உடுத்தி இனிப்புகளை பகிர்ந்து உற்சாகம். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த மக்கள். பாதுகாப்பு பணிக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழைக்கு பெய்யும் எனவும் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க முடியாமல் மக்கள் அவதி. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிடாமல் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பிய மக்கள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கனமழையால் தரைப்பாலத்தில் ஆர்ப்பரித்த வெள்ளம். ஆபத்தை உணராமல் பாலத்தை கடந்து சென்ற மக்கள். சாத்தூர் வைப்பாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மூழ்கிய தரைப்பாலம். ஒருபுறம் அச்சமின்றி வாகனத்தில் பயணித்த மக்கள், மறுபுறம் தண்ணீரில் மீன்பிடித்து மகிழ்ந்த இளைஞர்கள். நெல்லை வள்ளியூர் முருகன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய கந்த சஷ்டி விழா. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் நாள்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது.
ஜம்மு காஷ்மீரில் தீபாவளி பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள். மத்தாப்புகளை கொளுத்தியும் பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சி கொண்டாட்டம். ஜம்மு மற்றும் காஷ்மீரின் மாதா வைஷ்ணோ தேவி ரயில் நிலைய வளாகத்தை அலங்கரித்த தீபங்கள். தீபாவளி பண்டிகையொட்டி 50,000 அகல் விளக்குகளை ஏற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மக்கள். ஸ்ரீநகர் லால்சௌக் மணிகுண்டு பகுதியில் தீபாவளியையொட்டி அகல் விளக்குகளை ஏற்றிய பெண்கள். ஒருபுறம் பல வண்ணங்களில் கட்டிடங்கள் மின்ன, மறுபுறம் சாலைகளில் தீபங்களை ஏற்றி வரவேற்ற மக்கள். உத்தரகாண்ட் மாநிலம் டெராடூனில் தீபாவளியையொட்டி குடியிருப்புகள், வணிக நிறுவனங்களை அலங்கரித்த வண்ண விளக்குகள். கோயில்கள், சாலைகளில் கண்ணை கவர்ந்த அலங்காரங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் களை கட்டிய தீபாவளி கொண்டாட்டம். வண்ண விளக்கொளி, வானில் வர்ணஜாலம் மற்றும் இரவு நேர பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்த மக்கள். ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் தீப ஒளி உற்சாக கொண்டாட்டம். விளக்குகள் மற்றும் பல்வேறு வகையான அலங்காரத்தில் ஜொலித்த அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்கும் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு மற்றும் லடாக் பிரதிநிதிகளுடன் நாளை முக்கிய பேச்சுவார்த்தை. டெல்லியில் நடைபெறும் ஆலோசனையில் 8 பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்க உள்ளதாக தகவல். மேற்கு வங்க மாநிலத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என ஆளுநர் ஆனந்த் போஸ் குற்றச்சாட்டு. குண்டர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசார் தயங்குவதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் விமர்சனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வருகையொட்டி சபரிமலையில் இன்றும் நாளையும் பக்தர்களின் தரிசனத்திற்கு தடை. திருவனந்தபுரத்திற்கு இன்று வருகை தரும் குடியரசுத் தலைவர் நாளை சபரிமலையில் சாமி தரிசனம். சபரிமலை துவாரபாலகர் சாமி சிலைகள் மற்றும் கோயில் கதவு சட்டத்தில் இருந்து தங்கம் மாயமானதாக தொடரப்பட்ட வழக்கு. 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்த நிலையில் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி விஜயராகவன் அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணை. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியில் உள்ள ராம்தான் கோயில் வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் பகுதியில் பட்டாசு வெடித்த போது பற்றிய தீயால் பரபரப்பு. கனடாவில் 51 அடி உயர ராமர் சிலை பிரதிஷ்டை. தீபாவளி திருநாளையொட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமரை வழிபட்ட திரளான பக்தர்கள். அதிபர் டிரம்ப், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தோனி அல்பனீஸ் இடையே வாஷிங்டனில் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்து. அரிய வகையான பூமி தாதுக்கள் தொடர்பான கோப்புகளில் கையெழுத்திட்ட தலைவர்கள். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் வரிகள் மேலும் கடுமையாக்கப்படும். உக்ரைன் மீதான போரை இந்தியா ஊக்குவிப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பில்லை. காசா முனை ஆயுதமற்ற பகுதியாக மாற்றப்படும் வரை குண்டுகள் தொடர்ந்து வெடிக்கும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம்.
ஏமன் அருகே கேமரூன் நாட்டை சேர்ந்த எல்பிஜி டேங்கர் கப்பல் திடீரென பற்றி எரிந்தால் பரபரப்பு. ஏமனுக்கு தென்கிழக்கே சுமார் 113 கடல் மைல் தொலைவில் ஏற்பட்ட விபத்தின் போது கப்பலில் இருந்த இந்தியர்கள் 23 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல். நவி மும்பையில் நடைபெற்ற ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது இலங்கை.